கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் கரிப்பு மணிகள் என்ற நாவலை காண உள்ளோம். ஒரு நாவலுக்கான பொருளை முன்னரே திட்டமிட்டு சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரயாணம் செய்து மக்களின் வாழ்வை கண்டறிய அங்கேயே தங்கி அதை பற்றி நன்கு அறிந்த பின்னரே நாவலை எழுதுவார். இதுவே அவரின் தனிப்பட்ட சிறப்பாகும். இந்நாவலில் பெரும்பாலும் இவர் வட்டார மொழியையே பயன்படுத்தியுள்ளார். தூத்துக்குடியை சார்ந்த உப்பள பகுதிகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகளே இந்நாவல் புரட்டாசி மாதங்களிலே உப்பளத்தில் பொசுக்கும் வெம்மையில், எரிக்கும் கதிரவனின் வெம்மையில், காலையிலிருந்து மாலை வரை கந்தலும் கண்பிழையுமாக உப்பு பெட்டி சுமந்து அம்பாரம் குவிக்கும் சிறுவர் சிறுமியர், ஆண்கள் பெண்கள் பற்றிய கதையொட்டியே இந்நாவல் செல்கிறது. 1980 இலக்கிய சிந்தனையின் பரிசை இந்நாவல் பெற்றுள்ளது. இந்நாவலில் பெரும்பாலும் தூத்துக்குடி கன்னியாகுமரி பேச்சு வழக்கையே இதில் கையாளப்பட்டுள்ளது. அதை பேசுவது சற்று கடினமாக இருந்தாலும் என்னால் முடிந்த வரையில் முயற்சி செய்துள்ளேன். நல்ல சிறந்த நாவல்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்னும் ஒரு சிறு ஆர்வம்தான். அருணாச்சலம் ஆட்சியிடம் கூறுகிறார். அந்த காலத்துல என்னென்ன லட்சியம் வச்சுட்டு இருந்தோம். காந்தி கனவு கண்ட ராமராஜ்யம் வரப்போகுதுன்னு நினைச்சோம். ஒரு மனுஷன் குடிக்கிற கஞ்சிக்கு தேவையான உப்பு, அதுதான் சத்தியம்னு ஒரு உத்தமமான போராட்டத்தையே அதில் வச்சு ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அஞ்சும் கொஞ்சமா உப்பு பெட்டியில 8 மணி கருகிட்டு வருதுவ. இதுவளுக்கு காந்தினா தெரியுமா, தேசம்னா தெரியுமா, பசி தெரியும், இன்னொன்னு சினிமா. இதுக்காக எதையும் செய்ய துணியுதுங்க. நாங்கெல்லாம் படிக்க வசதி இல்லாத காலத்துல பனை ஏறி பிழைக்கிற குடும்பத்துல தான் பிறந்தோம். இன்னைக்கு நினைச்சு பாக்குறப்ப அப்போ எங்க லட்சியம் எம்புட்டுக்கு உன்னதமா இருந்திருக்குன்னு தெரியுது. திருச்செந்தூர் தாலுக்கா காங்கிரஸ்ல இருந்த இளையவங்க எப்படி இருந்தோம். அம்புட்டு பேரும் ஒரு வாப்பல கல் குடிக்க கூடாது, கதர் உடுத்தணும்னு பிரசாரம் செய்வோம். இப்ப என்னடானா காலேஜில் படிக்கிற பைய பொண்டுவ பின்னாடி திரியரா சீண்டரா, வெக்க கேடு. பாரதியார் அன்னைக்கு பாடி வச்சாரே பாஞ்சாலி சபதம், அதை பத்தி சொல்லுவாங்க. அவர் நம்ம தேசத்தையே பாஞ்சாலியா நினைச்சு பாடினாருன்னுவாங்க. பாவி துச்சாதன் செந்நீர் அந்த பாழா போன துரியோதன ஆக்கை ரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழலை மீதி நீர் பூசி நறுனை குளித்தே சீவி குழல் முடிப்பேன்னு பாஞ்சாலியா பாடினாரு. இந்த தேசம் நெஞ்சில உரமில்லாம அடிபட்டு கிடக்கிறது, பொறுக்காம பொங்கி வந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு இந்த ஒப்பு தொழிலாளிய எல்லோரும் பாஞ்சாலியலா நிற்கிறாப்பல தோணுது. தொண்டை கம்மி போகிறது. சரசி, லோட்டாவில் குடிக்க தண்ணி கொண்டாமா. அவர் தண்ணீர் அருந்துகையில் ஆச்சி மௌனமாக இருக்கிறாள். எனக்கு தெரிஞ்சு அளக்கூலி 4 ரூபா வரையிலும் வசந்தும் அரைக்கஞ்சியே பிரச்சனையாகத்தான் இருக்கு. ஆச்சி உடனே கேட்கிறாள், அதுக்காக எதுவும் நின்று போயிடுதா? மனுஷன் வயசாகாம நிற்கிறானா, புள்ள பிறக்காம நிற்கிதா? நீங்க காலத்துல ஏதானும் ஏற்பாடு செஞ்சு பொன்னாச்சிக்கு ஒரு கல்யாணம் கட்டி வச்சிடணும். நாம இல்லாமையும் இருப்பும் அடிபிடியும் எப்பவும் இருக்கு. அந்த குடும்பத்துக்கு இப்போ உண்மை தவிர ஆரம் இல்லாம போயிட்டா கடல்ல அலை ஓயுமா, அலையில தான் குளிச்சு எந்திரிக்கணும். அவ ஆத்தா கிட்ட சொல்ல என்ன வானாங்க. அவன் நானும் அன்னைக்கு போனேன், எங்கிட்டையும் அதான் சொன்னா. நான் ஒரு 22 மாசம் கழியட்டும்னு தான் இருக்க. அவன் அம்மா தாலி இருக்கு, தாலி பொன் வாங்குறாப்பல கூடலை. இன்னைக்கு நிலைமை இல்லை. ஒரு சீலை வேட்டி வாங்கி முடிச்சிடலாம். பச்சை பைய எப்படி இருக்கா? வேலைக்கு போறா, சம்பளத்தை கொண்டு கொன்னாச்சிக்கிட்ட தான் கொடுக்கா. இங்கன தான் எல்லாம் கிடக்கும். சின்னது 2-3 ராவல்லாம் சொல்ல தெரியாம அழுதுச்சு. வீட்டுக்கு போவே பயமா இருக்குப்பான்னா பாஞ்சாலி. நான் கூட ராமசாமி கல்யாணம் கட்டிக்கிட்டா இந்த வளவிலேயே வந்திருக்கட்டுமுங்க. அவன் ஆத்தா ஒப்புவாளோ என்னமோ. ஆச்சி முகத்தை திருப்பிக் கொள்கிறாள். தூத்துக்குடி ஊர் திருமந்திர நகராம். பனைமரங்கள் கூட சலசலக்காதாம். ஆனால் உப்பளத்து தொழிலாளர் சலசலக்க போகிறார்கள். வானிலை மேகமூட்டம் தெரிகிறது. கரிப்பு மணிகளை பிரசவிக்கும் அன்னை சோர்ந்து துவண்டார் போல கிடக்கிறாள். காலையில் தொழில் திறந்தால் 12 மணிக்கு குருணை சோறு இறங்கவில்லை. காற்றில் இருக்கும் வறட்சி ஒரு ஈரமணத்தை சுமந்து கொண்டு வந்து மெல்ல மேனியை வருடுகிறது. மாலையில் அமாவாசை என்று மணிகள் விழும் என்று பார்த்திருக்கிறார்கள், விழவில்லை. அடுத்த சம்பளம் இருக்குமோ இருக்காதோ என்ற கேள்வியுடன் பெண்டீர் சாமான் 10 வரவு கடையில் கூடுகின்றனர். இந்த 20 ரூபாயை கணக்கில் வச்சுட்டு 20 கிலோ அரிசி போடும் என்று நார்பெட்டியை நீட்டுகிறாள் ஒருத்தி. ஏத்தா எப்படி இருக்கி? இன்னும் நிலுவை 60 ரூபாயும் சிலுவானமும் இருக்கி.
50 ரூபானாலும் தீத்துட்டா 50 ரூபா சாமானை எடுத்துட்டு போ என்று கடைக்காரன் மாட்டுகிறான். எத்தனை நாளைக்கு முடங்குவாங்களோ அது எப்படி தெரியும்? ரொம்ப உஜாராத்தான் இருக்கா. கங்காணிமாரெல்லாம் சேர்ந்துருக்காவ, பனஞ்சோளாலும் துரையாலும் மொத்தமும் சேர்ந்துருக்காவ. இது போல எத்தனை பார்த்துருப்போம். புள்ளக்குட்டி தவிச்சு போயிரும். வெளியால கொண்டு வருவா, இல்லாட்டி 10 பைசா ஏத்துவா. இதை போன்ற பேச்சுகள் எங்கு திரும்பினாலும் செவிகளில் விழுகின்றன. ராமசாமியின் அன்னை வாயிலேயே நிற்கிறாள். அவன் வீட்டில் வந்து தங்கி 3 நாட்களாகிவிட்டன. அவளால் கட்டி காக்க இயலாத எல்லைக்கு அவன் போய்விட்டான். செவந்தியாபுரத்தில் இருந்த வரையிலும் அவளுக்கு வெளிமனித உறவுகள் என்ற உயிர் சூடு இருந்தது. பேரியாச்சி, அன்னக்கிளி எல்லோரும் பேசுவார்கள். அன்னக்கிளி குழந்தையை கொண்டு விடுவாள். அவள் ஆடு வளர்த்திருக்கிறாள், கோழி வளர்த்திருக்கிறாள். அவரையோ சுரையோ கொடி வீசி கூரையில் பசுவை பாய படர பாடுபடுவாள். இப்போது மாச சம்பளம் இல்லை. முன்போல அவள் கையில் பணம் தருவதில்லை. அரிசி வாங்கி போட்டான். நல்ல தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க எதிர் வீட்டில் இருக்கும் மங்காவை மாசம் 2 ரூபாய்க்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். அவள்தான் இவளிடம் பல செய்திகளை வந்து சொல்கிறாள். உன் பையன் அந்த பொன்னாச்சியை தொடுப்பு வச்சிருக்கா. அதான் இப்ப மாலக்காரர் அளத்துல அரவக்கொட்டடியில் அடிபட்டு செத்தால ஒரு பொம்பளை. முதியவளுக்கு காது கேட்காதென்று சத்தம் போட்டு பேசுகிறாள் மங்கா. பனஞ்சோளாரத்து பெரிய முதலாளிக்கு வைப்பா இருந்தாலே ஒரு பொம்பளை. அவ வளவுல தான் இந்த பொண்ணும் இருக்கு. இந்த மீட்டிங்கெல்லாம் அங்கதான் கூடி பேசுறவாளாம். அவக்கு ரொம்ப பவரு. இதெல்லாம் அவள் செவிகளில் விழுகிறதோ இல்லையோ என்ற மாதிரியில் மங்கா அவளை உறுத்து பார்க்கிறாள். ஆனால் அவளுள் ஒரு கடலே கொந்தளிக்கிறது. நினைவு வலைகள் மோதுகின்றன. பையன் எந்த வலையில் சென்று விழுந்துவிடக்கூடாது என்று அஞ்சினாலோ அங்கேயே போய் விழுந்து விட்டான். இதற்கு முன் இது போன்று வேலை நிறுத்தம் என்ற ஒளி காற்று வாக்கில் வந்ததுண்டு. ஆனால் பனஞ்சோலையாளத்தை அது தட்டி பார்த்ததில்லை. மேலும் ராமசாமி மாச சம்பளக்காரன். அவனிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருந்ததில்லை. சோழிக்கு செல்வான், வருவான். கால் புண் வந்தாலும் கூட பாக்கை உரசி விழுதெடுத்து அப்பிக்கொண்டு உட்கார்ந்திருப்பான். அவன் இப்போது வீட்டுக்கே பாதி நாட்கள் வருவதில்லை. அந்த பொம்பளை செத்தால, அதுத இப்ப நில நட்ட சூடுன்னு ஈடுன்னு 5000 கேட்க சொல்லி இந்த பொம்பளை தூண்டி கொடுக்காளாம். அவக்கு ஒரு பையன் இருந்து செத்துட்டானல்ல, என்ன இளவோ சாராயம் குடிச்சு அந்த ஆத்திரம் முதலாளி மறை எதுக்க சொல்லி இந்த இலசுகளை தூண்டி கொடுக்கா. அந்த சக்களத்து வீடு எங்கிட்டு இருக்குன்னு தெரியுமாட்டி என்று கேட்கிறாள் முதியவள். மங்கா இடி இடி என்று சிரிக்கிறாள். ஐய, நீ போக போறியா? வானா, ரொம்ப தூரம் போகணும். உன் பைய ராவுக்கு இன்னைக்கு வருவா, சோறாக்கி வெயி. மங்கா போகிறாள். அந்த தாய் பித்து பிடித்தாற் போல நிற்கிறாள். ஓடைக்கரை நெடுக தாழம் புதர்களில் மனத்தை வாரி சொரியும் பொன்னின் பூங்குலைகள் மலர்ந்திருக்கின்றன. வேலுவுக்கு பரீட்சையின்றி கல்லூரி மூடிவிட்டதால் ஊருக்கு வந்திருக்கிறான். அவன் முள் செறிந்த தாழைகளை விலக்கிக் கொண்டு கவனமான 2 பூங்குலைகளை கொய்து கொண்டு வருகிறான். மஞ்சள் பூச்சி படர்ந்த முகத்தில் திருநூறும் குங்குமமும் துளங்க மொடமொடவென்று கோடி சேலையை உடுத்துக்கொண்டு பொன்னாச்சி சங்கமேஸ்வரர் சந்நிதியில் புது மணப்பெண்ணாக நிற்கிறாள். குஞ்சரியும் வள்ளியும் பாஞ்சாலியும் பச்சையும் அவளை பார்த்து கொண்டே சுற்றி சுற்றி வருகின்றனர். மூங்கில் துறையிலிருந்து குருக்கள் முன்னதாகவே அதிகாலையில் வந்து ஈஸ்வரனுக்கு அபிடேகமும் ஆராதனையும் முடிக்கிறார். ஓர் புறம் அடுப்பு மூட்டி பொங்கலும் வைத்திருக்கிறார். முதல் நாள் காலையில் வேலுதான் சென்று பொன்னாச்சியையும் குழந்தைகளையும் கூட்டி வந்திருக்கிறான். திருமணம் என்று சொல்லாமலேயே அவர்களை அழைத்து வர செய்திருக்கிறார் அவர். ராமசாமி மாலை 7 மணி சுமாருக்கு தனபாண்டியனுடன் வெள்ளைசாமியுடனும் வந்தான். அம்மாள கூட்டிட்டு வரேன்ன என்று மாமன் கேட்டபோது அவன் சிரித்து மழுப்பி விட்டான். அவள் முரண்பாடாக தகராறு செய்வாள் என்றும் திருமணம் முடித்து கூட்டிக் கொண்டு போனால் போதும் என்றும் மொழிந்தான். காலையில் நேராக கோயிலுக்கு வந்து விடுவதாக சொல்லிவிட்டு அவளுக்கு 25 ரூபாயில் ஒரு சேலையும் 7 ரூபாயில் ஒரு ரவிக்கையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். இரவில் யார் யாரையோ பார்க்க வேண்டிய வேலை இருக்கிறதாம். 7 மணிக்கு நான் கூட்டியார என்று தனபாண்டியன் பொறுப்பேற்று கொண்டு சென்றிருக்கிறார். சிலுசிலுத்து ஓடும் ஓடையில் மாமன் முழுகி வேறு வேட்டி அணிந்து பட்டையாக திருநீர் அணிந்து தட்டத்தில் எல்லாவற்றையும் எடுத்து வைக்கிறார். வெண் சம்பங்கியும் அரளியும் ரோஜாவும் கட்டி 2 மாலைகள், வெற்றிலைப்பாக்கு, ஒரு சீப்பு பழம், 2 தேங்காய் எல்லாவற்றுடன் அந்த புடவை, ரபைக்கை, மாப்பிள்ளைக்கு அவர் வாங்கி வைத்த வேட்டி, துண்டு ஆகியவற்றையும் வைக்கிறார். பின்னர் பத்திரமாக கொண்டு வந்திருக்கும் அந்த மாங்கல்யத்தை புதிய சரட்டில் கோத்து அதன் நடுவே வைக்கிறார். தங்கப்பாண்டியிடம் வட்டிக்கடன் பெற்று முதல் வேளையாக அதை மீட்டு விட்டார். உப்பின் வெப்பமும்
உயிரற்ற வெண்மையும் கவிந்த வாழ்க்கையில் இந்த இளம் பருவம் உப்புக்காட்டில் ஓடிவரும் ஆற்றின் கால்களைப் போன்று குளிர்ச்சி பொருந்தியது. இந்த குளிர்ச்சி தரும் இனிமைகளே இவர்கள் வாழ்வில் பசுமைகளாகும். எனவே கல்யாணத்தை இவர்கள் மிக பெரியதாக எதிர்நோக்கியிருக்கும் போராட்டத்துக்கு முன்பே வைத்துக் கொள்ளலாம் என்று தீர்மானித்து விட்டார். இந்த இனிய செய்தி பொன்னாச்சியை பூரிப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. மாமியினால் அதிகாலை நேரத்தினால் நடந்து வர இயலாது என்று கூறிவிட்டாள். ஆனால் பொன்னாச்சிக்கு அன்போடு முழுக்காட்டி சடைக்கோதி மலர் அலங்காரம் செய்திருக்கிறாள். அவள் மாப்பிள்ளையுடன் வரும் காலை நேரத்தில் இனிப்பும் பாயாசமும் புட்டும் சமைத்து வைத்திருப்பாள். ஒரு சிறு கைமணியை அடித்து குருக்கள் பூசிக்கு வானவரையும் தேவதைகளையும் அழைக்கிறார். கிழக்கே விண்மணி பொற்சுடராக பொங்கி சிரிக்கிறாள். வசந்த காலத்து இன்பசாரலின் துளிகள் பசும்புல்லில் வீற்றிருக்கையில் ஒளிக்கதிரின் கால்பட்டு சுதரும் வண்ண மாலையாக உலகம் தோன்றுகிறது. அருகிலுள்ள வேம்பின் உச்சியில் இரு பச்சை கிளிகள் கொஞ்சுகின்றன. அதா கிளி கிளி என்று அந்த குழந்தைகள் கவடற்ற ஆனந்தத்தில் மூழ்கி கூச்சலிடுகின்றனர். உதயத்தின் செம்மை மாறி ஒளிக்கற்றைகளில் வெம்மை ஏறுகிறது. மாமன் ஓடைக்கரையினூடே வரும் ஒற்றையடி பாதையில் வெண்மையாக ஆள் அசைந்து வருவது தெரிகிறதா என்று முகத்தை நிமித்தி பார்க்கிறார். வேலு அவர்களை எதிர்கொண்டு அழைப்பவனாக பாதி வழிக்கு ஓடிச் சென்று நிற்கப் போகிறான். அருணாசலத்துக்கு அடிமனதில் ஒரு அச்சம் உண்டு. ஏனெனில் தங்கபாண்டி அந்த பக்கமே நடமாடுவான். அவன் பொன்னாச்சி தனக்குரியவள் என்று மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறான். அதனாலேயே அவர் கேட்டவுடன் பணமும் கொடுத்திருக்கிறான். அவனுக்கு தெரிந்தால் ஏதேனும் இடையூறு செய்து விடுவானோ என்ற அச்சத்தில் அவர் இந்த திருமணத்தை இங்கேயே வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நினைத்திருந்தார். ஆனால் எல்லோரும் திருச்செந்தூர் சென்று மணமுடிப்பது என்றால் செலவு அதிகமாகும். அதற்கேற்ற தாராளம் கூட இப்போது இல்லை. நாங்கள் முன்னாடி மாப்பிள்ளையோடு வந்து காத்திருப்போம். நீங்கள் தான் பொன்னாச்சிக்கு சிங்காரிச்சி கூட்டியார நேரமாகும் என்று தனபாண்டியன் கூறினாரே. மணி 8 ஆகிறது, இன்னும் வரவில்லை. 8 மணிக்கு அவர்கள் மணமுடித்து திரும்பிவிட வேண்டும் என்றளவா திட்டம் போட்டிருக்கின்றனர். பொறுமையின் உச்சி விளிம்பில் நிற்பதை போன்று ஒரு பரபரப்பு அவரை அழைக்க மேற்கே அவர் விழிகளை பதித்திருக்கையில் பின்புறம் இருந்து குரல் கேட்கிறது. என்ன மாமா, என்ன விசேஷம் இன்னைக்கு கோயில்ல வந்து? அட பொன்னாச்சியா, என்ன இன்னைக்கு என்று மண்டபத்தின் பக்கம் தங்கபாண்டியன் குரல் கேட்டவர் திடுக்கிட்டவராக வருகிறார். அவர் உமிழ்நீரை விழுங்கிக் கொள்கிறார். எங்க வந்த நீ? நான் கிளித்தட்டுவோட பக்கம் வரையில இங்க ஆளுவை தெரிஞ்சிச்சு. என்ன விசேஷம்னு வந்த? அங்க நான் ஆரை எதிர்பார்த்துட்டு நிக்கிறிய? ஆரையும் இல்ல, சக்திவேலு வந்திருக்கா. அவ பிறந்த நாள். அவாத்தா ஏதோ நேர்ந்துக்கிட்டாப்புல. அவனுக்கு அவத்தான் நிக்க. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முடியுமா? தங்கபாண்டியன் கண்கள் கவடத்தை நிரப்பிக்கொண்டு பொன்னாச்சியின் மீது பதிகின்றன. பிறகு தட்டத்துக்கு மாறுகின்றன. கிழவா, பொய்யை ஏன் சொல்லற என்று முணுமுணுப்புடன் அவர் மீது குரோத பார்வை வீசுகிறான். அதுக்கு 2 மாலை புதுசீல வேட்டி. உம்ம மவனுக்கு இவளை கட்டி வைக்க போறியாளா? தங்கப்பாண்டி, வாயை திறந்து வார்த்தை அனாவசியமா விடாத. உன் ஜவுளியை பார்த்துட்டு போ. என்ன சொல்லி? என்னவே சொல்லி? இப்போ ஏன் சொல்லி? எனக்கு இப்போ பணம் வேணும். என் ரூபாயை வச்சுட்டு மறுவேளை பாரும். சரி தார. நீ முதல்ல இந்த இடத்துல இப்போ என்கிட்டக்கு வம்புக்கு வராத. உனக்கு கோடி புண்ணியம் உண்டு போல. அவர் அழாத குறையாக கெஞ்சுகிறார். அது சரி, எனக்கு இப்போ பணமட உன்கிட்ட கேட்கத்தான் வந்த என்றவன் கண் சிமிட்டும் நேரத்தில் அபக்கென்று குனிந்து தட்டத்தில் வெற்றிலை பூமாலைகளுக்கு இடையே புதிய மஞ்சள் சரட்டில் கோத்து வைத்திருந்த மாங்கிலியத்தை எடுத்து விடுகிறான். அவர் பதறி போகிறார். எல குடுரா அத. அட குரங்கு பையில, அத்தை ஏண்டா எடுத்த? அவன் பின் அவர் ஓடுகிறார். நீரு என்னைய மோசம் செய்தீரல்ல. இந்த தாலி இப்ப கெட்டி இவளை இழுத்துட்டு போவ. பொன்னாச்சி அஞ்சி சந்நிதி சோரோரம் ஒண்டிக் கொள்கிறாள். சங்கமேஸ்வரா, இதுவும் சோதனையா என்று கலங்கிய அவர் அவன் கையை பற்றி அவன் மடியில் கட்டி கொள்ளும் அந்த மங்கிலியத்தை கவர முயல்கிறார். ஆனால் அவன் அவரை தள்ளிவிட்டு ஓடியே போகிறான். பொன்னாச்சி இடி விழுந்த அதிர்ச்சியுடன் மாமனை எழுப்புகிறாள். பச்சை சக்திவேலுடன் போய்விட்டானா? அவ ஓடிட்டா என்று பஞ்சாலி காத்துகிறாள். பாவி பைய, இதுக்கு அனுபவிப்பான். இவனுக்கு மண்ணை வெட்டி போடுற என்று மாமன் குடிமொழிகி போன ஆத்திரத்தில் கத்துகிறார். சக்திவேலும் பச்சையும் வருகின்றனர். எங்களை போயிட்டிய, அந்த மடப்பைய தாலியை தூக்கிட்டு ஓடிட்டானே. நான் ஒரு மட்டி தாலியை மடியில வச்சிருக்கணும் என்று புலம்புகிறார். நீங்க கடைசி நேரத்தில் எடுத்து வச்சா போதுமே, யார் அந்த பைய என்று விசாரிக்கிறார் குருக்கள். என் கருமை வேண, ஈஸ்வரன் ரொம்ப சோதிக்கிறார். சக்திவேலுக்கு எதுவுமே புரியவில்லை. யாரை சொல்றியப்பா? அவங்கெல்லாம் அங்கே வாராங்க. ஏதோ பஸ்ஸில் வந்து இறங்கி வாராப்பல. மாமனின் முகத்தில் ஈயாடவில்லை.
மணாளனை அகமும் முகமும் மலர்ந்து வரவேற்பதற்கு மாறாக அதிர்ச்சியுடன் கண்களில் நீர் கசிய பொன்னாச்சி நிற்பதைக் கண்டு ராமசாமி திடுக்கிறான். என்ன உள்ள, என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை, நீங்களாம் வரக்கானமனு கொஞ்சம் சடவு. சங்கமேஸ்வரனுக்கு முன்பு சாத்திய ரோஜா மாலையை குருக்கள் அதை பிரித்து எடுத்து போட்டிருக்கிறார். முறுக்கி மஞ்சட்துளை பூசி விரைவில் மாமன் கொண்டு வருகிறார். அதில் பொன்னின் சின்னமில்லை. ராமசாமி ஏதோ நடந்திருக்கிறது என்று ஊகித்துக் கொள்கிறான். எனினும் கேட்கவில்லை. அந்த மஞ்சட்கயிறை அவளுக்கு பூமாலையுடன் அணிவித்து அவளை உரிமையாக்கிக் கொள்கிறான். குருக்கள் மணியடித்து மணமக்களுக்காக அர்ச்சனை செய்கிறார். பொங்கல் பிரசாதம் பெற்று மணமக்களை அழைத்து கொண்டு வீட்டுக்குள் வருகையில் அருணாசலத்தின் கண்களில் இருந்து நீரருவி பெருகுகிறது. புட்டும் பயிற்றுங்கஞ்சியும் பழமும் பப்படமுமாக மாமி அவர்களை அழைத்து விருந்தளிக்கிறாள். மாமியின் காலை கும்பிட்டு பணிகையில் புதிய தாலியை எடுத்து காட்டவில்லை. முனிசிப் வீட்டாட்சியை இன்னும் தெரிந்தவர்களை கும்பிடும் முன் மாகாளியம்மன் கோயிலையும் வலம் வந்து பணிகின்றனர். பின்னர் எல்லோரிடமும் விடை பெற்றுக்கொண்டு தூத்துக்குடி பஸ் ஏறுகின்றனர். தெருமுனையில் இவர்கள் வருவதை வாயிலில் இருந்தே சரசி பார்த்து விடுகிறாள். அக்கா வந்துடுச்சு, அக்கா எல்லாம் வந்துட்டாவ என்று உள்ளே ஓடுகிறாள். சொக்கு வருகிறாள், பவுனு வருகிறாள். சொக்குவின் புருஷன் கூட எழுந்து நிற்கிறான். செங்கமலத்தாச்சி எங்கே? ஆச்சி இல்லை சரசு. ஆச்சிய அந்த பெரிய கணக்கு உள்ள ரிச்சாவில் கூட்டிட்டு போனாவ. பொன்னாச்சி கேள்விக்குறியுடன் அவள் முகத்தை பார்க்கிறாள். பெரிய முதலாளிக்கு ரொம்ப உடம்பு சாஸ்தியா இருக்குன்னு கூட்டிட்டு போனா, படுத்த படுக்கே இருக்காவளா என்று மெல்லிய குரலில் சாடையாக செய்தி தெரிவிக்கிறாள் சொக்கு. பொன்னாச்சி சட்டென்று நினைவு வந்தவளாக சொக்குவையும் அவள் புருஷனையும் அடிதொட்டு பணிகிறாள். அவர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. பவுனுவும் சொக்குவும் குலவையிட்டு வாழ்த்துகின்றனர். இலைகளில் இட்லியுடன் சீனியும் சட்டினியும் வைத்து அவளுக்கும் ராமசாமிக்கும் உண்ண கொடுக்கிறாள் சொக்கு. நாங்க அங்கேயே உண்டாச்சு, இப்ப வானாம் என்றாள். அவள் விடுகிறாளா? இருக்கட்டும், உண்டுக்கடி. உங்க அப்பா, ஆயி, சின்னம்மா யாருமே பார்க்க இயலாம போயிட்டாவ என்று கண் கலங்குகிறாள். சிவந்தகனி பழமும் கலரும் வாங்கி கொண்டு ஓடி வருகிறான். சிவந்தகனியின் பெண் சாதி அவள் புடவையை தொட்டு பார்த்து மகிழ்கிறாள். குழந்தை பழத்துக்கு கை நீட்டுவதை விலக்கிக் கொண்டு அவளுக்கு இலையில் பழத்தை வைக்கிறாள். சேவு பொட்டலத்தை அவிழ்த்து வைக்கிறாள். அக்காவுக்கு ரொம்ப ஆசை. கலர் குடிச்சுக்கும் மாப்பிள, பொன்னாச்சி கலர் குடிச்சுக்க என்று சிவந்தகனி உபசரிக்கிறான். என்னத்துக்கு இப்படி செலவு பண்ணுறிய என்று பொன்னாச்சி கடிந்து கொள்கிறாள். சரசி, கிளாஸ் எடுத்துட்டு வா. இருக்கட்டும், கல்யாணம் கட்டி வாரவர்களுக்கு ஒரு விருந்தாக்கி கூட போட இயலாதவளா போயிட்டோம். நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேணாம், நான் அவியலுக்கு வேற வாங்கி கொடுப்பேன். இந்த அன்பு பொழிவில் திளைத்த பின் ராமசாமி அவளை தன் குடிலுக்கு அழைத்துச் செல்கிறான். மாலை மயங்கும் அந்த நேரத்தில் வீடு திரும்பும் அனைவரும் அந்த மணமக்களை பார்த்து வியந்து மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். கூந்தலில் தாழையும் மருவும் மணக்க தன் மகனுடன் வந்து அடிதொட்டு பணியும் பெண்ணைக் கண்டு தாய் வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருக்கவில்லை. சிறிது நேரம் பேச்சே எழவில்லை. பிறகு அவன் முகத்தை அவள் கை தடவுகிறது. ஏராசா கண்களில் ஒளி துளம்புகிறது. அம்மா, இவதான் உன் மருமவ பொன்னாச்சி. தாய் அவளுடைய கழுத்திலுள்ள மஞ்சள் சரட்டை கையில் எடுத்து பார்க்கிறாள். வெறும் மஞ்சள் சரடு, ஒரு குன்றுமணி பொன்னில்லை. இம்புட்டு தான் வேலை செஞ்ச அழத்து முதலாளி கல்யாணத்துக்கு ஒண்ணுமே இல்லை நட்டுவாளா? ஒரு மிஞ்சி தங்கமில்ல. அம்மா, இவ பேரே பொன்னாச்சி தான், அம்புட்டு தங்கம். அவனுடைய நகைச்சுவை பேச்சு அவளுக்கு ரசிக்கத்தான் இல்லை. பொன்னாச்சிக்கோ பாயச துரும்பாய் நினைவு பிசிறுகள் நெஞ்சில் தைக்கின்றன. இரவு பாய் தலையணியை உள்ளே வைத்துவிட்டு தாய் தனது துணி விரிப்பை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து விடுகிறாள். அந்த சோபன இரவில் பொன்னாச்சி கண்ணீர் தோய்ந்து பனிமலர் போல விலகி நின்று அவனை பணிகிறாள். என்ன உள்ள இது? இங்க போறவு மனக்கிலேசப்படக்கூடாது. தாலியை தங்கப்பாண்டி எடுத்துட்டு போனா உங்களுக்கு தெரியும். அவ தாலியைத்தான் கொண்டு போனா. என் ராசா, நான் எப்படி சொல்லுவேன் உங்ககிட்ட? ராமசாமிக்கு இதையெல்லாம் கேட்க பொறுமை இல்லை. நீ ஒன்றும் சொல்லாண்டான், சொல்ல விடமாட்ட. அவள் கை அவனை தடுத்து நிறுத்துகிறது. அவன் திகைத்து போகிறான். நான் அன்னியே உங்ககிட்ட சொன்னேன், அந்த கிழக்கில் உதிப்பவன் சாட்சியா என் அந்தராத்மாவில் துளி அழுக்கு கிடையாது. ஆனால் பாத்திக்கிட்டு சேரு என் மேலே பட்டிருச்சு. அடைச்ச இந்த நேரத்தில் இத்தையெல்லாம் சொல்லிட்டு அந்த நாச்சப்ப மூஞ்சில் அன்னைக்கே கொடுத்தனே, நாச்சப்பில்ல, அவனை நான் சமாளிச்சிட்டேன். அந்த சோளப்பைய குடிச்சிட்டு தேரிக்காடு இருட்டில் அவள் தேம்பி தேம்பி அழுகிறாள். ஒரு கணம் பருக்கைக்குள் கல் குத்தி விட்டது போன்று ராமசாமி திடுக்கிட்டு போகிறான். ஆனால் மறுகணம் அவன் வென்று விடுகிறான். பொன்னாச்சியின் கண்ணீர் கரிப்பில் உதடுகள் அழுந்துகின்றன.
நீ பொண்ணு, தங்கம், எந்த சேரும் உன் மேலே ஒட்டாது. நீ தங்கம். அந்த கரிப்பு ஈரேழு உலகங்களிலும் கிடைக்காத இனிமையாக இருக்கிறது. செங்கமலத்தாச்சி நிறைய பண ஓலை சேகரித்து முன்னரை முழுவதும் அடைத்து இருக்கிறாள். சரசி அவள் உள்நோக்கை புரிந்து கொண்டு விட்டார் போல தோற்றும்படி வெடுக்கென்று கேட்கிறது. ஆச்சி, அவையெல்லாம் அணத்துக்கு போகாம முடங்கிட்டா பொட்டி செலவு இருக்குமா? 6 வாங்குவா? அந்த சிறுமியை ஆச்சி உறுத்து பார்க்கிறாள். 15 ரூபாய்க்கு வாங்கி வந்து விட்டேன் என்று பெருமிதத்துடன் நிம்மதி பெருமூச்சு விட்டாளே. அட, இந்த பொடிசிக்கு போன புத்தி எனக்கு போகலையே. உப்பளத்து வேலை ஓய்ந்து விட்டால் ஓலை பெட்டிக்கு ஏது அவ்வளவு கிராக்கி? ஆனால் அளத்து வேலை அப்படி ஓய்ந்து விடுமா? ஒன்றுமில்லாமல் ஓய்ந்து விடலாமா? பொன்னாச்சி, என்னைய டீ? கத்தி எடுத்து ஓலையை வாகாக்கி கொண்டு ஆச்சி கேட்கிறாள். கூட்டிட்டு வாராட்டுமா ஆச்சி? கூப்பிடு. சற்றைக்கெல்லாம் புதிய தாலி துலங்க பளிச்சென்று முகத்தில் திருநூறும் குங்குமமாக ஈரக்குந்தல் முடிப்புடன் அவள் வருகிறாள். சாமானெல்லாம் வாங்கியிருக்காடி? அவள் தயங்கி நிற்கிறாள். நாளைக்கிலிருந்து வேலை இல்லை தெரியுமில்ல? தெரியுமாச்சி. ராமசாமி ஆத்தால இங்கே கூட்டியாரான்னு சொன்னானா? அங்கே வேற எதுக்கு வாடவ? வார முன்னா. சரி, பச்சையை கூட்டிட்டு போய் அரிசியும் வேறவும் வாங்கி வச்சுக்க. பிறகு எப்படி இருக்குமோ? அவள் தன் சுருக்கு பையை திறந்து 50 ரூபாய் எடுத்து கொடுக்கிறாள். இந்த ஆச்சி 10 காசுக்கு ஒவ்வொரு சமயம் கணக்கு பார்ப்பாள். செம்போ லோட்டாவோ கொண்டு வந்து வைத்துவிட்டு முடைக்கு பணம் பெற்று செல்லும் கூலிக்காரரிடம் வட்டி முனை முறியாமல் வாங்கிவிடுவாள். ஆச்சி இப்போது கொஞ்ச நாட்களாக பைசா கணக்கை விட்டுவிட்டு இப்படி வந்தவருக்கெல்லாம் செலவழிக்கிறாள். பச்சையையும் பாஞ்சாலியையும் சாமானுக்கு அனுப்பிவிட்டு அவள் அடுப்பை மூட்டி பானையை கழுவி உலை போடுகிறாள். பொழுது உச்சிக்கு ஏறுகிறது. அவள் அரிசியை கழுவுகையில் இங்கு இருந்துக்க என்று குரல் கேட்டு வெளியே வருகிறாள். மகன் தாயை கொண்டு வந்து அமர்த்துகிறான். வெள்ளம் தலைக்கு மேல் செல்வது போலும், தான் ஓட்டைப்படகில் தொத்தி கொண்டிருப்பது போலும் பீதி நிறைந்த முகத்துடன் அந்த அம்மை அவனை பார்க்கிறாள். சில தட்டுமுட்டுகள், துணி மூட்டை சைக்கிளில் வைத்து கட்டி வந்திருக்கிறான். முற்றத்தில் மரியானந்தம் சைக்கிளுடன் நிற்கிறான். ஆச்சி, நீங்க சொன்னாப்புல செஞ்சிட்ட. பேச்சுவார்த்தை என்ன ஆச்சி? தனபாண்டியன், அகுஸ்தின், செல்லையா எல்லா கட்சிக்காரரும் பேசுகிறாவ. பனஞ்சோலை அளத்தில் நடக்காதுன்னு சொல்கிறா. ஆச்சி, நான் கேள்விப்பட்டது நெசமா? என்ன கேள்விப்பட்ட? உங்களை பெரிய கணக்கு உள்ள வந்து கூட்டிகிட்டு போனாவலாம். ஏன் அவையெல்லாம் தூண்டி கொடுக்கேன்னு கேட்டாவலாம். கேட்டாக நான் 6 அவைகளை தூண்டி கொடுக்க? கும்பி காஞ்சி குலை எறிஞ்சாதானே அதிகமாக புகையுதுன்னு. என்னாடி அதிகாரமாக பேசுத? மரியாதையாக நடக்கன்னா? நீ முதல்ல மரியாதையாக நடன. பெரிய முதலாட்டியா? ஆச்சி தலை நிமிராமல் ஆமாம் என்று தலையாட்டுகிறாள். உடனே இந்த ஆண்டி என்னை கூட்டிட்டு வெளி ரூமில் வந்து பயமுறுத்தினான். என்ன நினைச்சிட்டு அவைகளை இப்படி பேசின? அவைய வயசு காலத்தில் ரொம்ப கிளசப்பட்டு உன்னை பார்த்து பேசணும்னு பெருந்தன்மையாக கூட்டு விட்டா நீ மட்டும் மரியாதை இல்லாமல் நடக்க. அவன் நிலைமையை நினச்சி பேசணும்னா எனக்கு தெரியும். என்னவிய போலீஸில் பிடிச்சி கொடுப்பிய, ஆளை வச்சு அடிப்பிய, அம்பிட்டு தானே என்ன? எனக்கு நீ என்ன பயம் இருக்கி? நீ அனாவசியமாக பேசுத. உனக்கு ஊடு பணம் ஒதுக்கி இருக்கு. இப்போ வேணும்னாலும் 1000 ஒதுக்கி தாராமன்னாவ முதலாளி. பேசாமல் வாங்கிட்டு ஒதுங்கிப்போ. இந்த தலைத்தெருப்பு பையங்களை சேர்த்துட்டு வம்பளை இறங்காத. ஆமான்னு பயங்காட்டனான். எனக்கு பணம் வேணாம். உங்கள் அந்தராத்துமாவை தொட்டு பார்த்து பேசும். உங்களுக்கு உப்பை சுரண்டி கொடுக்க உழக்கிற பொண்டு வலையும் ஆம்பளைகளையும் பிள்ளைகளையும் நீங்கள் குளிரும்படி வச்சிருக்கல. உங்ககிட்ட பணம் இருக்கி அந்த வளத்தில் போலீஸை கையில் போட்டு குவிய, சர்க்காரை கையில் போட்டு குவிய, ஏன் சாமியையே கையில் போட்டு குவிய. ஆனால் நீங்கள் பண்ண பாவம் உங்களை சும்மா விட்டுறாதுன்னு சொல்லிட்டு மடமடன்னு இறங்கி வந்துட்ட. ராமசாமி வியப்பினால் சிலையாகி நிற்கிறான். அவன் கண்களில் முத்தொளி முன்னுகிறது. ஆச்சி, உங்களுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறோம். உங்கள் சப்போர்ட்டு தான் எங்களுக்கு இப்போ தைரியத்தையே கொடுத்துருக்கு. என்ன வந்தாலும் 2ல் 1ன்னு துணிஞ்சு நிற்கும். பொன்னாச்சி முற்றத்தில் நின்று சன்னல் வழியாக அவன் அவளை கூப்பிடுவதை பார்க்கிறாள். அவர்கள் சென்ற பின்னர் ஒரு கல்யாண வீட்டின் பரபரப்போடு அவள் வீட்டு பணிகளில் இறங்குகிறாள். சோற்றை வடித்து முதலில் அவன் அன்னைக்கு அளிக்கிறாள். கஞ்சியில் உப்பு போட்டு கொண்டாட்டி, இப்ப அது போதும் என்று கூறுகிறாள் முதியவள். பச்சை விறகு வாங்கி வருகிறான். பாஞ்சாலி பெட்டியில் சுமந்து வந்த அரிசியை அந்த அம்மை கொட்டி புடைத்து சீராக எடுத்து வைக்கிறாள். குழந்தைகள் அனைவரையும் குளிக்கச் செய்து துணி கசக்கி சோறு போட்டு கடையெல்லாம் மொய்ந்த போது வெயில் சுவரின் மேல் ஓடிவிட்டது. திமு திமுவென்று சிவந்தகனியும் இன்னும் 4-5 பேரும் சில தடிகளை மூங்கில் கம்புகளை தூக்கி கொண்டு வந்து நுழைகின்றனர். இதெல்லாம் என்ன? ஒருவன் அறிவால் வைத்திருக்கிறான். யாரல் அது என்று ஆச்சி வெளியே வருகிறாள். நாங்க தான் ஆச்சி.
இதெல்லாம் இங்கே வச்சிருக்கோம். ராமசாமி வாரானா? இல்லை. ஆனால் நாளையிலேருந்து வேலைக்கு போவதில்ல. மொத்த அலக்காரம் வந்தது வரதுன்னு இருக்கும். இந்த பாரம் பனஞ்சோளாலத்து டைவர் சோலை தெரியுமில்ல? பொன்னாச்சி திடுக்கிட்டு பார்க்கிறாள். ஆமாம், சோலைதான். பொன்னாச்சி சுகமா? நானும் சேர்ந்துருக்க. பனஞ்சோளாலத்தில் எல்லா தொழிலாளியும் சேர்ந்துருக்கா. உசுரை கொடுத்துட்டு நீரில் மூழ்கி குழா மாட்டுவேன் நாளைக்கு. ரூபா கூலின்னு சொல்லிட்டு 2 வாரக்கணக்கு சரக்குன்னு பிடிச்சிக்கிடுவா. கணக்க உள்ள எனக்கு சுதந்திரம்தான். மே தினத்துக்கு கூட லீவ் இல்லை. இதெல்லாம் ராமசாமி சொன்ன பிறகு தான் தெரிஞ்சிச்சு. என்னை எம்பிட்டு நாளாக ஏமாத்திட்டு இருக்காவ. பொன்னாச்சி சிலையாகிறாள். ஆறுவெல்லாம் கொண்டுட்டு வந்தியாளா? எல்லாம் இங்கனமே இருக்கட்டும். என்னை கேட்காம ஆறும் தொடாதிய. பிறவு வம்பு தும்பு உங்களால் வந்ததுன்னா அம்புட்டும் வீணாயிரும். அளத்து வாசல்ல நின்று ஆறும் சோழிக்கு போகாம பார்த்துக்கும். ஒரு கட்டுக்குள் சீராக அடக்கி வைப்பது எவ்வளவு பெரிய செயல். மாலை தேய்ந்து இருள் பரவுகிறது. மீண்டும் ஒரு முறை சோற்றுண்ண நேரம் வந்துவிட்டது. சுற்றி சுற்றி வந்த சிறுவர்களும் பச்சையும் திண்ணையில் படுத்து உறங்கி போகின்றனர். கிழவி படியிலேயே உட்கார்ந்திருக்கிறாள். பொன்னாச்சிக்கு மனம் அலைப்பாகிறது. ஏட்டி, நீ சோறு தின்னுட்டு கதவை போட்டுட்டு படுடி. அவ வருவா, 4 இடம் போவா. வேலையை விட்டு நிற்கிறமுன்னா லேசா பணம் பிரிப்பா. அப்போ வந்தா கதவை தட்டுவா. நான் இங்கன தான் இருக்க, உறங்க மாட்டேன். பொன்னாச்சிக்கு படுத்தால் உறக்கம் பிடித்தால் தானே. வெகு நேரம் அதையும் இதையும் எண்ணி மனம் அலைப்பாகிறது. பிறகு எழுந்து சென்று பானை சோற்றில் நீரூற்றி வைக்கிறாள். ஆச்சி, உள்ள வந்து உறங்குறீங்களா? அந்த தாய் மறுத்து வாயிற்படியிலேயே சுருண்டு கொள்கிறாள். முற்றத்தில் நின்று வானை பார்க்கையில் அங்கு கோடி கோடியாக சுடர்கள் இறைந்து கிடக்கின்றன. மணி என்ன ஆயிருக்கும் என்று தெரியவில்லை. சொக்கு புருஷன் எழுந்து உட்கார்ந்து இருமுகிறான். அவள் உள்ளே சென்று கதவை சாத்திக் கொள்கிறாள். உறக்கம் வந்தது தெரியவில்லை. தங்கப்பாண்டி மஞ்சள் மஞ்சளாக பழக்குலையும் கையில் பிடித்து வருவது போல ஒரு கனவு. சின்னம்மா பழத்தை பீத்து சிரித்து கொண்டு அப்பச்சியிடம் கொடுக்கிறாள். நிசம் போலிருக்கிறது. சட்டென்று விழித்துக் கொள்கிறாள். எங்கோ கோழி கூவுகிறது. ஆளரவம் கேட்பது போல் இருக்கிறது. அவள் கதவை திறக்கிறாள். 2 வலிய கரங்கள் அவளை வளைக்கின்றன. உடும், ஆச்சி பிள்ளையெல்லாம் முழிச்சுக்கிடுவாக என்று கிசுகிசுக்கிறாள் அவள். அவள் கதவை மெல்ல தாழிடுகிறாள். திங்கட்கிழமை காலையில் சாரி சாரியாக உப்பளக்காரர் தெருக்களில் செல்லவில்லை. கையில் அலுமினிய தூக்கு பாத்திரமும் பொங்கி பீலை சார்ந்த கண்களும் தலைக்கொட்டை சுருட்டுமாக பெண்களும் சிறுவர் சிறுமியரும் அடிமிதித்து சாலையில் பொடி எழுப்பவில்லை. கோல்டன்புரம், கிரசன்ட் நகர் ஆகிய எல்லா தொழிலாளர் குடியிருப்புகளிலும் ஆண்களும் பெண்களும் வீடுகளில் கூடி நின்று வானில் மேகங்கள் கூடுவதை பார்த்து பேசுகின்றனர். சிறுவர் சிறுமியர் வேலையில்லை என்று தெருக்களில் விளையாடுகின்றனர். அருணாசலம் முதல் பஸ்ஸுக்கே வந்து இறங்குகிறார். வாரும் என்று செங்கமலத்தாச்சி வரவேற்கிறாள். வழியெல்லாம் போலீஸை பார்த்த, என்னமோ காதில் விழுந்துச்சு. ஆரோ தலைவரை போலீஸில் பிடிச்சில்ல, உள்ளே கொண்டுட்டு போயிட்டான்னா. ராமசாமி வந்தானா? விடிய காலம் வந்துட்டு போனா, பார்த்தேன். பொன்னாச்சி முற்றம் பெருக்குபவள் பேச்சுக்குரல் கேட்டு ஓடி வருகிறாள். என்ன சொல்றியம்மாவா? போலீஸில் ஆற பிடிச்சிட்டு போனாவ? பொன்னாச்சியா, எப்படிம்மா இருக்க? உன் மாமியை எங்கே இருக்கா? இங்கே தான். அவைய காலை பிடிச்சிட்டு போவாதேன்னு அழுதாவ. என்னையும் ஏசிட்டு இருக்கி. மாமா ஆற போலீஸில் பிடிச்சி போனா? தெரியலம்மா, சொல்லிக்கிட்டா பஸ்ஸில். இது வழக்கம்தானே. நான் இங்கே வரும் முன்ன 3ஆம் நம்பரு 4ஆம் நம்பர் தெரு வழியாகத்தான் வாரேன். எந்த அளத்துக்காரரும் வேலைக்கு போகலை. இன்னைக்கு மானம் கருத்திருக்கு. இப்போ மழை வந்தால் வாரின உப்பை காவந்து பண்ணலை, மூடை போடலைன்னா நட்டமாயிடும். முதலாளிமாரு இறங்கி வருவா. ஒரே வழிதான். ஆனால் கூலியவானா 10 பைசா ஏற்றுவானே ஒழிய ஒரு தொழிலாளிக்கு சட்டப்படி கொடுக்க வேண்டிய சலுகை வசதியெல்லாம் கொடுப்பானா? இத்தனை நாளைக்கு லீவுன்னு பட்டியல் போட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுவானுவ. ஆனால் சுதந்திர நாளுக்கும் மே நாளுக்கும் கூட சில இடங்களில் லீவு கிடையாது. கூலியோட இத்தனை நாள் ருசி கண்டவ இப்போ திடீர்னு எல்லாம் விட்டு கொடுப்பாங்களா? எத்தனினா குஞ்சும் குழந்தையுமா பட்டினி கிடப்பாக. செங்கமலத்தாச்சி பேசவே இல்லை. மாமன் முன்பு இவ்வாறு வேலை நிறுத்தம் செய்த கதைகளை பற்றி பேசுகிறார். லாரி அளத்துக்குள்ளார வரக்கூடாது. தொழிலாளிகளே சுமந்து வந்து ஏற்ற வேண்டும். அதனால் அவர்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் என்று வாதிட்ட தொழிலாளர் தலைவனை எப்படி கொண்டு விட்டார்கள் என்று விவரம் கூறுகிறார். திடீரென்று செங்கமலத்தாச்சி பட்டாசு சீறுவது போல வெடிக்கிறாள். உமக்கு அறிவிருக்காவ? அந்த குரலில் அவர் நடுங்கி போகிறார். கொள்ளுற கதையை போய் இப்போ சொல்லுறீரு? நியாயமா இருக்கிற எதையும் வேரோட கெளியில இல்லாது தெரிஞ்சுக்கும். ஒரு புல்லு கூட எடுக்க முளைக்கிறது. அந்த உள்ள கண்ணில் உசுர வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கு. உமக்கு வயசானதுக்கு தைரியம் சொல்லணும்னு தெரியாண்டா?
மாமன் பாவம் உமிழ்நீரை விழுங்கிக் கொள்கிறார். தப்புதான் தப்புதான், என்னமோ சொல்ல வந்து நிதானம் இல்லாமல் பேசிட்ட, மன்னிச்சுக்கும். ஓடி வந்த ஆறு அணை கண்டு முட்டினார் போன்று திகைத்து போகிறார். பேசத்தான் தெரியும், பேசிட்டே இருப்பிய. எல்லாம் பேசுகிறான், படிச்சவ படியாதவ, தெரிஞ்சவன் தெரியாதவன், ஆம்பளை பொம்பளை எல்லாம் பேசுகிறாவ. சினிமாவில், ரேடியோவில், தெருவில், கடையில் பேச்சு பேசி ஏமாத்துறானுவ. பேசியே ஏமாந்து போகிறோம். செத்து போனவ பற்றி இப்போ என்ன பேச்சு? இருக்கிறவளை பற்றி இல்லை இப்போ நினப்பு. செவத்தாச்சி என்று குறிப்பிடும் செங்கமலமா? புருஷனை விட்ட தரங்கிட்டு போன மகனை பறி கொடுத்த ஒரு பெண் பிள்ளையா? நியாயம்மா, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாம போச்சு, மன்னிச்சுக்கும் என்று நெஞ்சம் தழுதழுக்க அவளை கையெடுத்து கும்பிடுகிறார். என்ன ஏன் கும்பிடுறிய? இரியும் பொன்னாச்சி, பானையை வச்சு கொஞ்சம் கூடவே அரிசி போட்டு வடிச்சு வெயி, ஒரு குழம்பும் காய்ச்சி வெயி, ஆறும் பசி பட்டினின்னு வருவா என்று கட்டளையிடுகிறாள். பகல் தேய்ந்து மாலையாகிறது. மாமன் சாப்பிட்டு விட்டு வெளியே செல்கிறார். வளைவே கொள்ளென்று கிடக்கிறது. ஆச்சி பெட்டி முடைகிறாள். சொக்கு மாவாட்டுகிறாள். பொன்னாச்சி தண்ணீர் எடுத்து வீட்டு வேலை முடித்து விட்டாள். வெளிக்கு இயங்கிக் கொண்டிருந்தாலும் உள்ளத்தில் கருக்கரிவாளின் கூர்முனை ஊசலாடுவது போல ஒரு அச்சம் நிலை கொள்கிறது. வேலை முடக்கம். ஒரு நாள் 2 நாளுடன் முடியுமா? அக்கா என்று பச்சை ஓடி வருகிறான். எல்லாரும் ஊர்கோலம் போறாங்க, வாங்க. எல்லாரும் அங்க நின்று பார்க்கறாங்க. நல்லக்கண்ணு, சொக்குவின் பையன், மருது, பாஞ்சாலி, சரசி எல்லோரும் தெருவில் ஓடுகின்றனர். அவளும் கூட ஆவலுடன் தொழில்முனைக்கு செல்கிறாள். அவளுடைய நாயகன் செல்வதை பார்க்கத்தான். உப்பட தொழிலாளர் சங்கம் வாழ்க, எங்களுக்கு நியாயம் வேண்டும், எங்களை ஆலை சட்டத்துக்கு உட்பட்ட பதிவு தொழிலாளிக்குங்கள், நீதி கொள்ளாதீர், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமவேலை சமக்கூலி. கோஷங்கள் காற்றிலே மிதந்து வந்து செவிகளில் அலை அலையாக விழுகின்றன. பச்சை, பாஞ்சாலி, நல்லக்கண்ணு எல்லோரும் புரியாமலே ஜெய கோஷம் போடுகின்றனர். ஆண்களும் பெண்களுமாக கூட்டம் முன்னேறி வருகிறது. காவல்துறையினர் முனையில் ஆங்காங்கு முதுகில் எதையோ சுமந்து கொண்டு நிற்பதை பொன்னாச்சி பார்க்கிறாள். கடலாய் அந்த கூட்டம் தெருவை நெருக்கியடித்து கொண்டு வருகிறது. அந்த பெருங்கடத்தில் பூத்த பல வண்ண மலர்கள் போல வண்ண கொடிகள், மிகுதியும் செவ்வண்ண கோலங்கள். கூட்டம் தெருவை கடக்கும் முன் என்ன நேர்ந்ததென்று தெரியவில்லை. கோஷ அலைகள் சிதறுகின்றன, கற்கள் பாய்கின்றன. பச்சையின் நெற்றியில் ஒரு கூரிய கல் பாய்ந்து குருதி பொட்டிடுகிறது. எல பச்சை வாழை எல்லாம் வாங்க, வீட்டுக்கு போகலாம் என்று பொன்னாச்சி கத்துகையில் காவல்துறையினர் கண்ணீர் குண்டுகள் வெடிக்கின்றனர். பீதியில் நடுங்கி நடுங்கி கூட்டம் சிதறுகிறது. பொன்னாச்சிக்கு கண்ணீர் குண்டை பற்றி தெரியாது. கண்ணில் எரிய எரிய நீராக வர குழந்தைகளை அதட்டி இழுத்துக்கொண்டு வீட்டுக்குள் ஓடி வருகிறாள். குண்டு போடுறாவ, எல வாழை, போலீஸு பிடிச்சி அடிப்பாவ என்று தாய்மார் விவரம் அறியாத பிள்ளைகளை அழைத்து செல்கின்றனர். அக்கா, மாமா கொடி பிடிச்சிட்டு போனவ பாத்தியாக்கா? தன் கணவனைத்தான் அவன் மாமா என்று கூறுகிறான் என்பதை பொன்னாச்சி புரிந்து கொள்கிறாள். நெசமாலுவா? எனக்கு ஆறும் ஏதும் புரியல என்று கூறிய வண்ணம் அவன் காயத்தில் அவள் மஞ்சளும் சுண்ணாம்பும் குழைத்து வைக்கிறாள். எரிச்சலுடன் பொருட்படுத்தாத கிளர்ச்சி அவனுக்கு. குண்டு வெடிச்சாங்களே, அது ஆறையும் சாவடிக்காதான், ஆனால் கண்ணில் தனியாக குட்டுது. எனக்கு கூட அவைய கூட போகணும்னு ஆசை. ஏக்கா இழுத்துட்டு வந்த? வானாண்டா வானா, நீ போனா இந்த பொடியெல்லாம் போவும். இந்த அமர்க்கலங்கள் எதுவுமே தன் செவிகளில் விழாத மாதிரி ஆச்சி கருமமே கண்ணாக பெட்டி முடிந்து கொண்டிருக்கிறாள். நாட்கள் நகருகின்றன. மாமனுக்கு இங்கு நிலைக்கவும் பொருந்தவில்லை. ஊரிலும் இருப்பாக இல்லை. தங்கப்பாண்டியிடம் சண்டை போட்டு தாலி திரும்ப பெறுகிறார். வாரி வைத்த உப்பை அவன் வண்டியில் ஏற்றிச் செல்கிறான். ராமசாமி எப்போது இருட்டில் கல்வனைப் போல வருகிறான். அவசரமாக சோறு உண்ணுகிறான். வட்டுக்காரர் அளத்துல ஒரு பயல் உள்ளர விடுவதில்லைன்னு மாமுண்டிய நிக்கியா. பனஞ்சோள அளத்துல சோள தொழியை தெரித்து உப்பெல்லாம் கலாமுலான்னு ஆக்கிட்டானா. பைய போலீஸு காவலுக்கு மீறி கடலை முக்குளிச்சுட்டே போய் மிஷினை தவறாறு பண்ணிட்டேன்னா வேலைக்கு போக பயந்துட்டே எல்லாம் நின்றுடுவாங்க. ஆனால் வெளியாட விட்டா தொலைஞ்சோம். அதுதான் கட்டுக்கோப்பாக இருக்கணும். இப்போ அந்த கட்சி இல்லை, எல்லாரும் ஒரே கட்சி. நமக்கு ஒரு மனுஷன்னு வேண்டிய தேவைகளுக்கு உரிமை வேணும். கை கழுவ அவள் நீரெடுத்து கொடுக்கையில் சரட்டில் பொற்சின்னம் குலுங்குவதை பார்த்து விடுகிறான். மாமா கொண்டாந்ததா? இளமையின் தாபங்கள் கட்டவிழ்க்கின்றன. தைரியமா இருவுள்ள, நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, நான் வார. கதவை திறந்த அவனை வெளியே செல்ல விடுவது மிக கடினமாக இருக்கிறது. எண்ணெய் விளக்கில் திரி மட்டுமே எரிய தொடங்கும் நிலை. ஆச்சி வீட்டு முற்றத்தில் கடனுக்கு பெண்கள் வந்து மொய்க்கின்றனர். ஆச்சி உள்ளே சென்று பெட்டியை திறந்து 5, 10 என்று கொடுக்கிறாள். பச்சை நெற்றியில் அன்று கல்பட்ட காயம் வீங்கி சீர்கோத்து கொள்கிறது.
ஓலை பெட்டியை சந்தையில் போட்டு நெற்றியை பிடித்து கொண்டு உட்காருகிறான். ஆச்சி ஒரு ரூபாயை அவனிடம் எடுத்து கொடுத்து, பெரியாஸ்பத்திரியில் போய் ஏதேனும் மருந்து போட்டுட்டு வாழ என்று அனுப்புகிறாள். அன்று காலையில் வான் இருள மழைமணிகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக போட்டு போட்டென்று குதிக்கின்றன. பிறகு களிப்பும் கும்மாளமுமாக கதிரவனுடன் விளையாடி கொண்டு காய்ந்த மண் வைத்துயிருக்க படபடவென்று பொழிகிறது. தட்டுமெட்டு அம்பாரங்களை இப்போது எந்த குஞ்சும் வந்து தொடலாகாது. வங்கிக்கு வீடு கட்டிய குவைகள் கரைந்துவிடக்கூடும். அவற்றை விற்று மூடைகளாக்க ஒரு ஈ காக்கை போகக்கூடாது. தங்கள் போராட்டம் வெற்றி பாதையில் செல்லும் எக்களிப்புடன் அவர்கள் பசியையும் மறந்து கழிக்கின்றனர். சிவந்தகனி அன்று மாலை 4 மணியளவில் மூச்சிறைக்க ஓடி வருகிறான். பனஞ்சோளாலத்தில் புது ஆளை கொண்டு லாரியோட உள்ளார போனாவலாம். உன் மாப்பிள்ளை இன்னும் மொத்த பேரும் குறுக்கு விழுந்து மறிச்சாவலாம். அடிதடியான் மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு போயிட்டாவலாம். அவனுக்கு மூச்சிறைக்கிறது. அப்போது செங்கமலத்தாச்சி பூமி வெடித்து கிளம்பும் கொழுந்து போல வெளியே வருகிறாள். என்னல பனஞ்சோளாலத்தில் லாரியோட ஆளை கொண்டு வந்திருக்கானுவ. அவள் முடி பிரிந்து விடுகிறது. லாரியோட ஆள் கொண்டு வாராகலாமா? ஒரு கணம் அவள் சக்தியை திரட்டிக் கொள்வது போல நிச்சலனமாக நிற்கிறாள். மறுகணம் இடுப்பில் இருக்கும் சாவியை கையில் எடுக்கிறாள். ஏட்டி பொன்னாச்சி, இந்தா சாவியை புடிடி, எல்லாம் பதனமா பார்த்துக்க என்று முற்றத்தில் போட்டிருக்கும் கம்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு வெளியே பாய்கிறாள். கண்மூடி கண் திறக்கும் வேகத்தில் நடக்கிறது. சாவியை பொன்னாச்சி பெற்றுக்கொண்டு நிமிர்வதற்குள் அவள் ஓடிவிட்டாள். ராமசாமியின் அன்னை என்ன நடக்கிறது என்று புரியாமலே ஓர் தனி உலகத்திலிருந்து யாரையோ வசைப்பாடத் தொடங்குகிறாள். ஆனால் அவள் அந்த தெருவில் நீண்ட கழியுடன் ஓடும் காட்சி வறண்ட பொட்டலில் தீக்கொழுந்து போல ஒரு மாங்கன்று துளிர்த்தார் போன்று அந்நியமாக தெரிகிறது. அவள் ஓடும்போது அள்ளி செருகிய முடி அவிழ்ந்து பறக்கிறது. தெருவில் சாதாரணமாக செல்லும் சைக்கிள்காரர், குடும்பக்காரர், கடைக்காரர் எல்லோரும் சட்டென்று திரும்பி நிதானித்து பார்க்கும் முன் அவள் திரும்பி விடுகிறாள். குப்பை மேடும் முட்செட்களுமான இடத்தின் ஒற்றையடி பாதையிலே அவள் புகுந்து விரைகிறாள். ஆங்காங்கு மண்ணில் ஓரமாக விளையாடும் சிறுவர் சிறுமியர் அவளை நின்று பார்க்கின்றனர். ஐயா, எல்லாம் வாரும், எல்லாம் வாருங்க. பனஞ்சோள அளத்துல ஆளுகளை கொண்டிட்டு வராவலாம், வாங்க அளத்துக்காரவங்க வாங்க. அவள் உப்பள தொழிலாளருக்கு குரல் கொடுத்து கொண்டு ஓடுகிறாள். ஒரு தீப்பந்தம் புயற்காட்டு சூறாவளியில் பறந்து செல்வது போல மணல் தேரியில் கம்பும் கையுமாக ஓடுகிறாள். அளத்து பொண்டுவெல்லாம் வாங்க, வாங்கடி. டீக்கடை பக்கம் சில இளைஞர் நிற்கின்றனர். ஒருவன் கையில் டிரான்சிஸ்டர் வைத்து கொண்டிருக்கிறான். எங்கோ நடக்கும் பாரதி விழா நிகழ்ச்சிகளை அது அஞ்சல் செய்து கொண்டிருக்கிறது. மாமா அருணாசலமும் அங்கேதான் உட்கார்ந்திருக்கிறார். அளத்துக்காரவக வாரும், அக்கிரமத்தை தட்டி கேட்க வாரும். சிவப்பு சேலையும் கம்புமாக யார் குரல் கொடுத்து கொண்டு ஓடுகிறார்கள்? அந்த கூட்டம் தேரிக்காட்டில் அவளை தொடர விரைந்து செல்கிறது. மணலில் கால் புதைய அவள் முன்னே ஓட்டமும் நடையுமாக போகிறாள். ஆளுவளை கொண்டிட்டா வாரிய, வந்தது வாரது 2ல் 1. பொறுத்திருக்கும் பூமி தேவியும் வெடிச்சிடுவாள. நாசக்காலம் உங்கக்கா எங்கக்கான்னு பார்த்துடுவோம். நான் கருப்பு பெசகிட்டேன்னு சாபம் போட்டு மவனை விட்டு ஆத்தால வெட்ட சொன்னா. அந்த ஆத்தா தான் ஆங்கார தெய்வமானா ஆங்கார தெய்வம். வாங்க, பனச்சோள அளத்துல ஆள் எடுக்கிறாவலாம், தடுக்க வாங்க வாங்க. அந்த ஒளியை காற்று மணல் வெளியெங்கும் பரப்புகிறது. அருணாசலம் அங்கேயே நிற்கிறார். உடல் புல்லரிக்கிறது. பாண்டியன் அவையில் நியாயம் கேட்கச் சென்ற கண்ணகியோ, பாரதியின் பாஞ்சாலி இவள்தானோ? இந்த அம்மை இவள் யார்? ஆண்டாண்டு காலமாக வெறும் பாவைகளாக, பூச்சிகளாக அழுந்தி இயலாமையின் சின்னங்களாக இருந்த சக்தியின் ஆவேச எழுச்சியோ? யாருல ஆழத்துல தொழிலாளிகளுக்கு எதிராக ஆளை கொண்டு வாராவலாம், வாங்கல, வந்து தடுப்போம் வாங்க. மாமனின் உள்ளத்திலிருந்து கிளர்ந்து வரும் ஒளி பாறையின் இடையே பீச்சும் ஊற்று போல ஒலிக்கிறது. பனைமரங்களும் முட்புதர்களும் நிறைந்த பரந்த மணற்காட்டில் அந்த கூட்டம் விரைந்து செல்கிறது. முற்றிற்று. கதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள்.